அனைவருக்கும் வணக்கம். உங்க குழந்தைங்க டெய்லி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. ஆனா படிச்சது அன்னைக்கே மறந்துடுறாங்க. அடுத்த நாள் படிக்கும்போது ஞாபகம் இருக்கிறது இல்ல. போன வாரம் தான் மேம் உட்காந்து எழுதுனா, எக்ஸாம் எழுதுனா, எல்லாம் பண்ணா அடுத்த நாள் வந்து கேட்கும்போது அவளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க குழந்தைங்க ஃபேஸ் பண்றாங்கன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அதாவது ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன். இப்போ டே 1ல என் குழந்தை இந்த கண்டென்ட் இந்த லெசன் படிக்குதுன்னா டே 3 அதே மாதிரி 5வது நாள், அப்புறம் 7வது நாள், அதுக்கப்புறம் 14வது நாள், அதாவது வாரத்துக்கு ஒரு தடவையாவது அவங்க படிச்ச கண்டென்ட்டை ரிவைஸ் பண்ண சொல்லுங்க. இதுதான் ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் லெசனை படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த லெசன்ல இருக்கிற கீ பாயிண்ட்ஸ், கீ வேர்ட்ஸ், அந்த மாதிரி கீ நோட்ஸை வச்சுட்டு அவங்கள டெய்லி ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா வாரத்தில் ஒரு 2 வாட்டியாவது டைம் எடுத்து அவங்க படிச்ச கண்டென்ட்டை ரிவைஸ் பண்ண சொல்லுங்க. இதுதான் ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன். அதாவது டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை ரிப்பீட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்றதுனால குழந்தைங்களுடைய மெமரி வந்து என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் அவங்க ஸ்டோர் பண்றாங்களோ அது ஷார்ட் டைம் மெமரியிலேருந்து லாங் டைம் மெமரிக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதனால அந்த குழந்தைங்க அந்த விஷயத்த ரொம்ப நாள் ஞாபகத்தில் வச்சுப்பாங்க.